ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஏன்னா பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு பொருள். சூப்பரா இருக்குங்க. ஒண்ணும் வித்தியாசமா இல்ல. நம்ம வீட்ல இருக்கிறது தான் இட்லி மாவு தான். வேற ஒண்ணும் இல்ல. இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போடாம அரைச்சு வச்சிருந்தேன். கொஞ்சம் இட்லி மாவ விட இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அவ்வளோதான் இதோட பக்குவம். இத நல்லா உப்பு கரைச்சு எடுத்துக்கலாம். கரைச்சு எடுத்துட்டு, இதுல இன்னும் நம்ம கொஞ்சம் பொருட்கள் சேர்க்கணும். கொஞ்சமா கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். அது போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி அதுவும் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயும் ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இது ஒன்று தான். ஒரு பாதி வெங்காயம். இது 2 நாள் 48 மணி நேரம் வரைக்கெல்லாம் வெங்காயம் போட்டால் கெடாது. அதுக்கு மேலேனா வெங்காயம் போட வேண்டாம். சும்மா இது இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை மட்டும் போட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நீங்கள் செஞ்சு சீக்கிரமாக ஒரே நாளில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவலும் கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கு இல்லையா? இதில் நம்ம சும்மா சாதா இட்லி மாவு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை இனி இலை வாட்டி அதை கட்டி அதுக்குள்ளே ஊற்றி தான் நம்ம இந்த இட்லி செய்ய போகிறோம். அது 5 நாள் வரைக்கும் கெடாதான். வெங்காயம் போட்டால் ஒரு 2 நாள் வரைக்கும் கெடாது, அப்புறம் கெட்டுரும். அதனால் பார்த்து நாளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாழை இலை வாட்டி எடுத்திருக்கேன் அடுப்பில் வச்சு. இது எப்படி நம்ம இழுப்புக்கெல்லாம் வரும். ஒரு டம்ளர் வச்சு சுற்றி இந்த மாதிரி இந்த ஒரு ஓரம் பிடிச்சு கெட்டிக்கோங்க. எங்கள் ஊரில் சொல்கிற பேர் பிடிச்சு கெட்டின்னு. பிடிச்சு கெட்டுறது இல்லையா? பிடிச்சு கெட்டின்னு தான் இதோட பேர். நான் சொன்னால் எல்லோரும் பயந்துருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேர் நான் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா கெட்டி வச்சுட்டு நல்லா டைட்டாக கெட்டிக்கோங்க. ஏன்னா மாவு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துடக்கூடாது இல்லையா? இதுக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்படும். இந்த இந்த மாதிரி ஒரு பக்கம் கட்டும்போது நமக்கு யாரும் தேவையில்லை. இன்னொரு பக்கம் மாவு ஊற்றிட்டு கட்டும்போது தேவைப்படும். மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு எல்லாம் இதே மாதிரி ஒரு 4 ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இது இப்போ எங்கள் வீட்டிலேருந்து 2-3 பேர் கிளம்புறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு தான். அப்போது ஆளுக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு நமக்கு ஒரு கணக்கு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பிரித்தா அப்போவே சாப்பிட்றணும், அப்புறம் வச்சா கெட்டுரும். அது அப்போ இலைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இது நல்லா இருக்கும். பாருங்கள், நல்ல கெட்டியான மாவு. அது ஊற்றுனா அங்கேயே நிற்கும். நல்லா இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இதை நல்லா ஊற்றிக்கலாம். இனி இது மேலே கட்டணும். கட்டும்போது இன்னொருத்தர் தேவைப்படும். ஏன்னா நம்மளால் முடியாது. பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இன்னொருத்தர் ஹெல்ப்பு தேவைப்படும். கட்டியாச்சு. டைட்டாக கட்டிட்டு இந்த சமயம் நான் அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்குது. கொதித்த உடனே இப்படி வச்சோம்னா அப்படியே டைட்டாக நின்றுக்கும். மாவு எங்கேயும் ஓடாது. நல்லா கொதிக்குது. அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இனி இன்னொன்று இது பக்கத்தில் வச்சுக்கலாம். ப்ளஸ் என்னென்னா இது ஒரு 25 மினிட்ஸ் 25 நிமிஷம் நல்லா வேகணும். ஏன்னா நிறைய மாவு ஊற்றிருக்கோம் இல்லையா? நல்லா வெந்து வரட்டும், அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், 25 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி இதை ஒன்று எடுத்து பிரித்து நம்ம கட் பண்ணி காட்டுறேன். மிச்சத்தெல்லாம் நான் பிரிக்க மாட்டேன். ஏன்னா போயிட்டு அவங்க வழியில் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். இது பிரித்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதே போல் செஞ்சு பயணங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோட சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.